பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த இடம் பார்த்தீங்களா? மாமரம் அழகாக இருக்குதா? மாமரத்தை நிழலில் உட்காந்துக்கிட்டு உங்களோட நான் பேசுகிறேன். 4 மாடியில் தான் நிறைய மாமரம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரேசிலில் கூட கிராமப்புறத்தில் இப்படி அருமையான பெரிய மாமரம்லாம் இருக்குது. அது மாதிரி பிரேசில் தேசத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிற அந்த ஊழியத்தின் அந்த ஸ்தாபனத்தை பார்க்க வந்தோம். அங்கிருந்து தான் உங்களோட நான் பேசுகிறேன். இந்த இடத்துல கூட பாருங்க, அழகான வாழை மரம் இருக்குது, மாமரம் இருக்குது. இங்கே நல்ல தோட்டங்களை வைத்து காய்கறிகளை விளைவிக்கிறாங்க. அதெல்லாம் அப்படி கோழி பண்ணை, அது மாதிரி மாட்டு பண்ணெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதாவது இங்கே உள்ள மக்களுக்கு இங்கேயே அவங்க எல்லாத்தையும் தயாரித்து அவங்களுக்கு உணவளிக்கிறதை பார்க்க முடிந்தது. சரி, நீங்கள் கூட உங்கள் வீட்டில் சின்ன தோட்டம் போடலாம், காய்கறி தோட்டம் போடலாம், பழ வகைகளை உண்டாக்குற மரங்களை வைத்து வளர்க்கலாம். அதெல்லாம் செய்யணும். சும்மா இருக்கிற லேண்டை பயன்படுத்துங்க. ஒரு 5 அடி நிலம் இருந்தால் கூட அதில் அழகான காய்கறி தோட்டம் போட்டு உங்களுக்கு தேவையான மிளகாயை விளைவிச்சிடலாம், தக்காளியை விளைவிச்சிடலாம். நீங்கள் மிச்சம் பிடிக்கலாம்ல. அதனால் ஒரு வருமானத்தை உண்டாக்கி இது மாதிரிலாம் நம்ம செய்யணும். சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்றாருன்னு கேட்குறீங்களா? மத்தேயு 10:31 இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவளா இருக்கிறீங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் விசேஷித்தவர்கள், அதனால நீங்க பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்றார். ஏதோ ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது. எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்த பயம், உடைய தேவைகளை குறித்த பயம், ஒரு வியாதியை குறித்த ஒரு பயம், அல்லது குடும்பத்தில் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிற பிரச்சனை எப்படி ஆகுமோ என்கிற பயம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம். ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படாதிருங்க, ஏன்னா நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் சொல்ல, அடைக்கலான் குருவிகளை காட்டில நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் ஏன் அதை ஒப்பிட்டு சொல்லுகிறார்? அடைக்கலான் குருவிகள் பார்த்துருக்குறோம்ல, அந்த நாட்களில், இயேசுவின் நாட்களில் அதெல்லாம் பிடித்து விற்பனை செய்வாங்களாம். இப்போ குருவிகளை கூட விற்கிறாங்கல்ல, அழகுக்கு வச்சுக்கிற நிறைய குருவிகள் அதெல்லாம் விற்கிறாங்கல்ல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு முந்தின வசனத்தில், 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளாம். அது கூட தேவ சித்த எல்லாமே கீழே விடாது, யாரும் பிடிக்க முடியாது. அப்போ நீங்கள் அதை காட்டில விசேஷித்தவர்கள். அந்த குருவியை காட்டில நீங்க விசேஷித்தவங்க. உங்களுக்குள்ள விலையேறப்பட்ட ஆத்மா இருக்குது. உங்களுக்காக சிலுவையில நான் மரித்திருக்கிறேன். பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும் என்பதாக தாண்ட சொல்றார். அப்போ தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார்? விசேஷமானவர்களாய். ஒரு மிருகம், பறவை அப்படி அல்ல. சிலர் சொல்லுவாங்க, அடுத்த பிறவியில் நான் மாடை பிறப்பணும், நாயை பிறப்பணும், கோழியை பிறப்பணும் என்பதாய். அப்படிலாம் ஒரு பிறப்பு கிடையாது. மனுஷன் அவங்க தான் சிருஷ்டிப்பிலே சிகரம். மனிதனுக்குள்ள தான் ஆத்மா இருக்கு, மிருகத்துக்கு ஆத்மாலாம் கிடையாது. அதனால மனுஷன் இன்னொரு மிருகமாவோ பறவையோ பிறக்க போறதெல்லாம் இல்லை. அது சில தவறான நம்பிக்கைகள் பரவி விட்டாரு. ஒரே ஒரு வாழ்க்கை தான். அப்புறம் மரிச்ச பிறகு தேவ சமூகத்துக்கு போகணும், அல்லது பாதாளத்துக்கு, நரகத்தின் அக்கனி. இதுதான் வேதம் சொல்லுகிறாரு. ஆனா இந்த உலகத்துல பிறந்த நீங்க ஆண்டவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டவங்க. உங்களுக்குள்ள விலையேறப்பட்ட ஆத்மா இருக்கு. அதனால நீங்க விசேஷமானவர்கள். தேவன் நம்மை விசேஷமானவர்களாய் பார்க்கிறார். அதனாலதான் நீங்க வருத்தப்படும் போது, துக்கப்படும் போது, நீங்க பயப்படும் போது ஆண்டவருங்க மேல கரிசனையோட எதுக்கு பயப்படுகிற? பயப்படாதே, நான் உனக்கு இருக்கிறேன் என்பதா போல ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு பயந்துகிட்டு இருக்கீங்கல்ல, குருவி சத்தம் கேட்குதா? எல்லா இடத்துல இருக்குது, எல்லா நாட்டிலையுமே குருவிகள். அதை குறித்து கூட தேவன் அக்கறையா இருக்கும்போது உங்க மேல எவ்வளவு அக்கறையா இருப்பார். பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? அவர் பார்த்துக்குவாரு, எல்லாம் நன்மையா நடக்கும். நீங்க சோர்ந்து போகாம, ஆண்டவரே நான் விசேஷமானவன், விசேஷமானவள், உம்முடைய பார்வையில நான் விசேஷமா இருக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம், துதிச்சு சந்தோஷமா இருங்க. அவர் எல்லாத்தையும் நடத்துவதை, அற்புதம் செய்வதை நீங்க பார்ப்பீங்க. அதனால இன்றைக்கு சொல்றீங்களா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை சிருஷ்டிப்புக்கெல்லாம் சிகரமாய் விசேஷமானவனாய் உம்முடைய சாயலை என்னை உண்டாக்கினீங்களே, உனக்கு ஸ்தோத்திரம்.
என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் காரியத்தெல்லாம் நீங்க பார்த்து கொள்வீங்க, நான் இனி பயப்பட மாட்டேன் அப்படி சொல்லி பாருங்களேன். உடனே ஒரு தைரியம் வரும், மகிழ்ச்சி வரும், பயமெல்லாம் விலகும். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதை பார்ப்பீங்க. சொல்றீங்களா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை விசேஷமானவனாய் நீர் உருவாக்கி இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சாயல்ல என்னை சிருஷ்டித்தீர், ஸ்தோத்திரம்.